ஹாய்ங்க, பேக்கை சுற்றி பார்க்கலாமா? இந்த பேக்கில் ஒரே ஒரு ஜிப் மட்டும் தான் இருக்கும். தேவையான பொருள் மட்டும் வச்சுருப்பேன். இந்த லைட்டு வாங்கணும், அதனால காட்டி வாங்குறதுக்காக வச்சுருக்கேன். போட்டு என் நெத்தியில் நிற்காது, அதனால ஐலைனரே போட்டால் யூஸ் பண்ணியிருக்கலான்னு வச்சுருக்கேன். லிப்ஸ்டிக் ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ண மாட்டேன் பெருசாக. எப்போயாவது வெளியில் போனால் யூஸ் பண்ணுவேன். முன்னாடி திருவண்ணாமலை கோயிலுக்கு போனோம், அப்போ வச்சுருந்தது அப்படியே பேக் உள்ளே இருக்குது. இந்த 40 ரூபாயுமே அங்கே ஜூஸ் வாங்கிட்டு சேஞ்ச் மாற்றினது தான். அம்மா கிட்டேருந்து வாங்கி வச்சுருக்கேன் அப்படியே சேஞ்ச் எல்லாம். இந்த சாக்லேட்லாம் எப்போவுமே பேக்குள்ளே இருக்கும். எப்போயோ தொண்டை கரகரன்னு இருந்துச்சுன்னா ஒன்று எடுத்து போட்டுப்பேன். குப்பையுமே பேக்குள்ளே தான் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் இது விபூதி திருவண்ணாமலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. அங்கே போகும்போது பெருசாக கமல் போட்டு போயிட்டேன்னா ரொம்ப வலிச்சதுன்னு சொல்லி கழட்டி வச்சிட்டேன். இந்த குட்டி கமல் தான் அதுக்கப்புறம் போட்டுருந்தேன். அப்படியே பேக்லேயே ரெண்டத்தையுமே கழட்டி வச்சுட்டேன். அதனால பேக் உள்ளே இருக்குது. இந்த லைட் கூட வாங்கணும். அப்புறம் ருத்ராட்சம் வாங்கணும்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதில் நூல் உள்ளே போகவே இல்லை. அதனால அதுக்கு ஒரு கயிறு வாங்கணும்னு சொல்லி அது பேக்லேயே வச்சுருக்கேன். அங்கே எல்லாருமே காசு கேட்பாங்க. அவன் கேட்கும் போது இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு உண்டியலில் சேர்த்து வச்சிருந்த காசு 5 ரூபாய் காயினா எடுத்து வச்சுருக்கேன்.